ஹாய் மக்களே, நம்ம இப்போ இருக்கிறது பெங்களூர் கண்டோமெண்ட் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம ஆவடியிலேருந்து லோக்கல் ட்ரெயினில் சென்ட்ரல்லேருந்து இப்போ கண்டோமெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். நீங்கள் அந்த ட்ராவல் ஜேர்னி வீடியோவை பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தரேன், நீங்கள் மறக்காமல் அங்கே போய் பார்த்துங்க. தென் இன்றைக்கி நம்ம இங்கே பெங்களூர் கண்டோமெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே பெங்களூரில் ஸ்டே பண்ணுறது ஒரே ஒரு நாள் தான். அந்த ஒரே ஒரு நாளில் பெங்களூரில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களெல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன். பெங்களூர் கண்டோமெண்ட் ரயில்வே ஸ்டேஷனை நீங்கள் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வாங்க. பெங்களூர்னு சொன்னாலே அந்த விதானா சௌதா, அதாவது கர்நாடக சட்டசபை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பெங்களூர் கண்டோமெண்ட் ரயில்வே ஸ்டேஷனோட சின்ன ஒரு வியூவை பார்த்துருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பெங்களூர் சட்டசபை விதானா சௌதா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நாங்கள் போய் வீடியோ எடுக்கலான்னு ட்ரை பண்ணோம், பட் எங்களை அங்கே இறங்கி வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. அதனால் நாங்கள் ரோட்லேயே ட்ராவல் பண்ணும்போதே அப்படியே மொபைலில் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்மளுக்கு பெங்களூர் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த விதானா சௌதா நைட்டில் லைட்டெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி பயங்கரமாக இருக்கும்னு சொன்னாங்க. பட் நம்ம வந்து டைமாக இல்லை இப்போலாம் இந்த டெக்கரேஷன் ஆன் பண்ணுறது இல்லையான்னு தெரியல. நாங்கள் வரும்போது நார்மலாக தான் இருந்துச்சு. அதாவது நம்ம சென்னையோட ரிப்பன் பில்டிங் இருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருந்துச்சு. இங்கே இந்த சட்டசபைக்கு முன்னாடி ஒரு அம்பேத்கர் ஸ்டாச்சு பெருசாக வச்சுருக்காங்க. நம்ம பெங்களூருக்கு வந்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோவிலுக்கு போகிறதுக்காக வந்திருக்கோம். அதாவது நீங்கள் நம்மளோட இஸ்கான் டெம்பிளோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கோவிலை ஃபுல்லாக நம்ம வீடியோ கவரேஜ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவும் நீங்கள் இதுவரையும் பார்க்கலன்னா அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனும் லிங்க்கில் தரேன், போய் பாருங்கள். உங்களுக்காகவே கஷ்டப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய கருவறை சாமியை முதற்கொண்டு நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். மறக்காமல் நீங்கள் இதுவரையும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு நம்மளோட சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இந்த கோவிலுக்கு போகும்போது ஆந்தி வெளியே கர்நாடகாவோட சீஃப் மினிஸ்டர் வீடு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம அந்த வழியில் போகும்போது அந்த வீடை கவர் பண்ணி உங்களுக்கு காட்டலன்னா எப்படிங்க? அதனால தான் நம்ம அந்த வீடை அப்படியே கவர் பண்ணி காட்டிடலாம் அப்படின்னு போனோம். நாங்கள் போகும்போதே அவரோட வீட்டோட வாசலில் வந்து பயங்கரமான போலீஸ் பந்தோபஸ்து இருந்துச்சு. அதனால் எங்களால் வண்டியை ட்ராப் பண்ணி அங்கே வீடியோ எடுக்க முடியல. ஆனால் போகும்போது ஆந்தி வேலை நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம். சிஎம்மோட வீடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 வீட்டுக்கு முன்னாடியே போலீஸ் பந்தோபஸ்துலாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. ஒருவேளை இதெல்லாம் அவங்க கர்நாடகாவோட மினிஸ்டர்ஸ் வீடாக இருக்குமோ அப்படின்னு கூட எனக்கு நினைக்க தோணுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பெங்களூர் சீஃப் மினிஸ்டரோட வீடு. பாருங்கள், வெளியில் போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாமே ரொம்ப டைட்டாக இருக்குது. அதனால் அந்த வீடியோவை மட்டும் நான் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணி அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன். அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம பார்க்க வேண்டிய கோவிலுக்கும் வந்து ரீச் ஆயாச்சுங்க. நீங்கள் இதுவரையும் இந்த கோவிலை பற்றி பார்க்கலன்னா இதோட முழு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஏற்கனவே சொன்ன மாதிரி போய் பார்த்துக்கோங்க. ஆனால் அந்த வீடியோவில் காட்ட முடியாத ஒரு ஆஞ்சநேயரோட சன்னதியை இந்த வீடியோவில் காட்டியிருக்கோம். இதுவும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் எடுத்தோம். நம்ம வரும்போது கண்டோமெண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேயே இறங்கிட்டோம் இல்லையா, அப்போ போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பெங்களூர் மெஜிஸ்டிக், அதாவது பெங்களூர் சிட்டி ரயில்வே ஸ்டேஷனை காட்டாமல் வந்தால் எப்படிங்க? இந்த பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு ஃபிஷ் ஃபவுண்டேஷன் வச்சுருக்காங்க. அதாவது அந்த ஃபவுண்டன்லேருந்து தண்ணி கொட்டிகிட்டே இருக்கிற மாதிரியும் அதில் ஐ லவ் யூ K.S.R பெங்களூரு அப்படின்னு எழுதியிருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கலர் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பெருசாக போட்டு வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சைடில் சின்ன கண்ணாடி பெட்டிகளில் குட்டி கலர் ஃபிஷ்ஷஸ், அதாவது நம்ம வீட்டில் வளர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன கலர் ஃபிஷ்ஷஸும் வச்சுருந்தாங்க. இதுவுமே பார்க்க ரொம்பவே அட்ராக்ஷனாக இருந்துச்சு. பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தால் இங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் எல்லாமே கொஞ்சம் வியந்து பார்க்குற இடம்னா அது இந்த இடம் தான். இந்த என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஃபிஷ் ஃபவுண்டேஷன் தான். இதை நீங்கள் அப்படியே பார்த்துருங்க. பார்த்துட்டு நம்ம உள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூர் மெஜிஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷன், அதாவது பெங்களூர் சிட்டி ரயில்வே ஸ்டேஷனுடைய என்ட்ரன்ஸ். இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த என்ட்ரன்ஸ்லேயே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்பிளே வச்சுருக்காங்க. இங்கே எந்தெந்த ட்ரெயின் எந்தெந்த பிளாட்ஃபார்மில் எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு ஷோ பண்ணி காட்டிருக்காங்க. நம்ம சென்ட்ரலில் இருக்க மாதிரியே, பட் சென்ட்ரலில் உள்ளே போய் தான் பார்க்க முடியும், இங்கே வெளியிலேயே பார்க்கலாம்.
அப்படியே நம்ம உள்ளே நுழைஞ்சி போகும்போது ரைட் சைடில் பேசஞ்சர்ஸ் வெயிட்டிங் ரூம்ஸ் இருக்குது. இங்கே ட்ரெயின் லேட்டாக இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருந்ததுன்னே சொல்லணும். அந்த வெயிட்டிங் ரூமை தாண்டின ஒன்றுமே ரைட் சைடில் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ப்ரைஸ் ஒன்றும் பெருசாக இல்லைங்க, அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருந்துச்சு. அது முடிச்சுட்டு நம்ம உள்ளே வந்த ஒன்றுமே இந்த ரயில்வே ஸ்டேஷனை ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் உள்ளே வந்தேன். ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சுங்க. பட் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, சில இடத்துல மட்டும் ஆர்பிஎஃப் நம்மளை வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. பட் அவங்க அலோவ் பண்ண இடத்துலலாம் அந்த பெங்களூர் மெஜஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷனோட ஃபுல் வியூ நம்மளுக்கு கிடைக்கல. இருந்தாலும் அந்த மேலே அந்த ஃபுட்பாத் இருக்கும் இல்லைங்களா, அது மேலே ஏறி நான் ஸ்டேஷனை முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இந்த பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்தவரையும் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏர்போர்ட்டில் கொடுத்துருக்க மாதிரியே எஸ்கலேட்டர் கொடுத்துருந்தாங்க. பெரும்பாலான ரயில்வே ஸ்டேஷன்ஸில் நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா. ஆனால் இந்த பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனில் எஸ்கலேட்டர் இருந்துச்சு. அதுவும் ஆட்டோமேட்டிக் எஸ்கலேட்டர். அதாவது நம்ம போய் பக்கத்தில் நின்னால் மட்டும்தான் அந்த எஸ்கலேட்டர்ஸ் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம இறங்கிட்டு திருப்பியும் நம்ம மேலே ஏறி வரணும்னா அதே மாதிரி பக்கத்தில் நின்னா மூவ் ஆகும். பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் ஒரு வேளை வந்துட்டே இருந்தாங்கன்னா மேபி அது மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயங்க. நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் கூட நான் இதுவரையும் எஸ்கலேட்டர்ஸை பார்த்ததில்ல. ஒருவேளை நீங்கள் எங்கன்னா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போன நேரம் ஆஃப்டர்நூன் அப்படின்றதுனால இங்கே ரொம்ப பெரிய க்ரௌடு ஒன்றும் இல்லை. அதனால் எஸ்கலேட்டர்ஸ்லாம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அட் தி சேம் டைம் எஸ்கலேட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அடிக்கடிக்கு சானிடைசர் பண்ணி தொடச்சிட்டே இருப்பாங்க பொழுது. ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபுட்பாத்தில் மட்டும் பேசஞ்சர்ஸ் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதாவது வேறு பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய ட்ரெயினை பிடிக்கவோ இல்லை அங்கேருந்து இறங்கியோ வருவாங்க இல்லையா, அவங்க எல்லாமே ரொம்ப விறுவிறுப்பாகவே இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம கிளம்ப வேண்டிய ட்ரெயினும் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் மூவ் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் பேலன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நாளில் பெங்களூரில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம்லாம் இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக காட்டியிருப்போம் அப்படின்னு நம்புகிறோம்.